நீங்க சொன்ன மாதிரியா தர்க்கவாதி பிறப்பாங்கிறது வாங்கிக்கிறாங்கிறத நான் 100% ஒத்துக்கிறேன். உண்மை அதான். ஆமா, நீங்க தான் கீதையில சொன்னாருன்னு சொல்லியிருக்கீங்களா, தர்க்கவாதிகள் மீண்டும் பிறப்பான். எப்படி பிறப்பான்? ஆனா தர்க்கவாதிகள் என்ன நினைச்சிட்டு இருக்கான், கோடீஸ்வரனா இருக்கானா, நான் திரும்ப கோடீஸ்வரனாகி பிறப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா கிடையாது. ஆமா. மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரிக்கே புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாயின்னு அவன் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதையும் தர்க்கவாதி நல்ல புண்ணியம் செஞ்சு தர்ம சிந்தனையில இருந்தானா உயர் நிலைக்கு போயிடுறான். அதாவது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் சொர்க்கத்துக்கு போவேன், நான் மோட்சத்துக்கு போவேன், நான் வீடு பேர் எழுதுவேன்னா. ஆனா சிவனடியார்களும் நல்ல சிறந்த பூஜார்களும் ஒரே ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அவங்க இறைவனோட ஒடுங்கி இரண்டரை கலந்துடணும், இறப்புக்கே வரக்கூடாதுங்கிற எண்ணத்துல இருக்காங்க. கண்டிப்பா. அப்ப இதை உணர்ந்தவங்க தானே பக்திமான். அதுதான் யா சாமி சொல்றாருல, தெளிவா சொல்றாருயா. கீதையில பகவான் சொல்லுவாரு, ஊர்த்துவம் கச்சந்தி சத்திஸ்வஸ்தா மத்திய திஷ்டந்தி ராஜசாக ஜகன்ய குணவருத்திஸ்தோ அதோ கச்சந்தி தாமசாகம்பாரு. அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, வீடு பேர் எல்லாத்துக்கும் கிடைக்காது. சாமி சொல்றாரு, சத்துவ குணத்தில் நிலை பெற்ற மனிதர்கள் ஸ்வர்க்கம் முதலிய உயர்ந்த லோகங்களுக்கு செல்கிறார்கள். அதாவது சத்துவ குணங்கிற மனுஷனுக்கு முக்குணங்கள் இருக்கு. சத்துவம் ராஜசம் தாமசம் 3 குணம் எல்லா மனிதர்களுக்குள்ளயும் இருக்கு. ஆனா இதுல சாத்வீக குணங்கிறது நல்ல குணம். அதாவது இரக்க சிந்தனை உள்ளது, பக்தி மார்க்கத்துல போறது, பிற உயிர்களுக்கு கெடுதல் செய்யாமை, புலால் உண்ணாமை, இந்த மாதிரி போகுது. இந்த ஆத்மாக்கள் என்ன ஆகுமா, இவன் சத்துவ குணத்தில் நிலை பெற்ற சாது, இவனுடைய இறப்புக்கு அப்புறம் இவனுடைய ஆத்மா சொர்க்கம் முதலிய புண்ணிய உலகங்களுக்கு செல்லுதுங்காரு. அதே போல ரஜோகுணங்கிற ராட்சச குணம், உலகில் பற்றுடையவன், எதை பார்த்தாலும் ஆசைப்படுவான். அந்த உலகில் பற்றுடைய மனிதர்கள் என்ன பண்றான், நடுவில், அதாவது மேலையும் போறதில்ல கீழையும் போறதில்ல, இந்த உடல்ல இருந்து வெளியில வந்ததுமே அடுத்த உடலுக்கு போயிடுறான். அதாவது கர்மவினை அனுபவிக்கிறதுக்கு அடுத்த மனித உடல் கொடுக்கப்படுது இவனுக்கு. அதாவது ஏழை வீட்லயோ பணக்கார வீட்லயோ செஞ்ச நல்லது பொறுத்து. அப்புறம் கிடையாது, எந்த உடலுக்கும் போவான். ஆமா இல்லையா, அடுத்த உடலுக்கு போறவன் தமோ குணமுடைய துஷ்ட வீண் செயலில் விருப்பம் உள்ளவன். அதாவது அடுத்தவன் குடிய கெடுக்கிறது, பசுமாட்டை வதைக்கிறது, இப்படி இது போல ரொம்ப ரொம்ப கொடூரமான செயல்களை செய்யக்கூடிய நபர்கள். அவங்க அவங்களுடைய வாழ்க்கை இறப்புக்கு அப்புறம் ஆத்மா எங்க போகுதான், நரகத்துக்கு போகுதான். நரகத்துல போய் அதுக்குண்டான தண்டனை அனுபவித்த பிறகு இறப்புக்குரிய மண்ணுலகில் புழு, விலங்கு, பறவை, விருட்சம் முதலிய இலி பிறவியை அடைவார்கள். நான் சொல்லல, பகவான் சொல்றான். அப்போ நம்ம ஒண்ணு புரியும் சாமி, இந்த இடத்துல ஆதி காலத்துல உங்க தாய் தந்தையர் மூதாதையர்களை பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வணக்கம் வைப்பாங்க, பசுவை கண்டோன்னு ஒரு வணக்கம் வைப்பாங்க, சுற்றி பின் புட்டத்து பகுதியை தொட்டு கும்பிடுவாங்க. அதுல முக்கியமா சில பேர் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாலை தொட்டு தலையில வச்சுப்பாங்க. ஏன்னா அந்த அந்த ஒரு ஒரு ஆறு அந்த ஆறு எங்க போய் சேருமா, எல்லா ஆன்மாக்களுமே இறைவன் அதுக்குள்ள போடுவானோ. என்ன யமன் தூதுவனே அந்த எல்லா ஆன்மாக்களையும் அதுல போடுவானா. ஆனா அந்த பசுவும் அது மேல பயணிக்குமா, கீழே யமவாதனைகள் பட்ட ஆன்மாக்கள் துடிச்சிட்டு இருக்கிறதையும் இந்த பசுவை பிடிச்சிட்டு போற புண்ணியத்துக்கு போற ஆன்மாக்களும் இதை பார்க்குமா. ஏன்னா மீண்டும் அந்த மாதிரி நிலைக்கு நம்ம போக கூடாது, பிறவி கிடைச்சான்ட்டு தான் போகுமா. அதான்யா இந்த மனிதர்கள், அதாவது நம்ம சொன்னா என்ன சொல்லுவான், மாட்டை மூத்திரம் குடிக்கிறான் நக்கல் பண்றானுங்க அந்த கும்பல். ஆனா சாமி சொல்றாரு, கலியுகத்துல இந்த கலியுகத்துல காராம்பசுவதனை கங்கை கரையில் கொள்ள கண்ட கழியாச்சு சிவனேங்காரு. எம்பெருமானே சொல்றாரு, சிவன்ட்ட மகாவிஷ்ணு உரையாடுறாரு, சிவனே காராம்பசுவையே கங்கை கரையில கொள்ளுவான், அந்த அளவுக்கு நீசமான காலம், கொடுமையான காலம் வரும்னாரு. இன்னைக்கு பண்றான்னு அதான் சாமி சொன்னாரு, 4 காலு ஜீவ செந்து நாட்டில் இல்லை ஓட்டமடா கங்கை பால் வற்றுமப்பா. கங்கையோட புனிதம் குன்றுங்கிறாரு. காராம்பசுவதனை காராம்பசுவை கங்கை கரையில கொள்ளுவான், 4 கால ஜீவ செந்து நாட்டில் இல்லை ஓட்ட, 4 கால ஜீவ செந்து விட்டு வைக்க மாட்டான், பூடிச்சு தின்றுவான் அப்படிங்கிறாரு சாமி. ஆனா கீதையில தெளிவா சொல்றாரு, ரஜசி பிரளயம் கத்வா கர்ம சகிசி ஜாயுதே ததா பிரளயின தமசி மூடயோனிசி ஜாயுதேங்கிற. ஆனா அதோட இவனுக்கு திரட்டா மட்டும் தப்பிக்க முடியுமா, முடியாது. மீண்டும் அவன் என்ன பண்றான், அதே பிறவிக்குள்ள நரகத்துல இவன் தண்டனை அனுபவித்த பிறகு இறப்புக்குரிய மண்ணுலகுல மூட யோனிசு ஜாயுத யோனி, அதாவது அசுர யோனிங்கிறாரு. பாம்பு, தேளு, பூராம், புழு அப்படின்னு சொல்லி பல பிறவி எடுப்பாங்கிறாரு. பல லட்சம் பிறவி எடுத்துட்டு இவன் சாகணும், அவனுக்கு விதியாதான். ஏன்னா உடல் தான் அழியுது, ஆத்மா அழியாது. ஜீவன நிதம்சம் அதற்கு ஒருபோதும் அழிவில்லைங்காரு சாமி. அதனாலதான் ஆத்மா நல்லா இருக்கும் போதே தேட சொல்றது யாருன்னா, தவசிகளை தேடு, யோகிகளை தேடு, முனிவர்களை தேடு, சித்தர்களை தேடு. என்ன இப்படி
அவரவரை தேடிட்டோம்னா, ஆனா நம்ம கூட இருக்கிறவங்கள தேடுறதுக்கு நமக்கு வந்து ஞானம் கிடைக்கல பாருங்க. அதுக்கும் அதுதான் பெரிய இல்லையா, ஒருத்தன் நல்லவனா பிறக்கிறதுக்கே அவன் புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிறான் பூர்வ ஜென்மத்துல. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு எல்லாருமே எல்லாத்தையும் அறிய முடியாது. உங்களுக்கு அவனர்களாலே அவனதால் பண்ணியிருந்தா இறைவன் ஆட்கொள்ளணும். இவன் எம்பெருமான் சொல்றாரு, செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன், அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன், பழிபாவம் செய்திடுவேன், பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்திலே. எம்பெருமான் சொல்றான், செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்த நல்ல ஆத்மா. முயலை பிடிக்க வரல. முயல் எங்க பதுங்கி கிடக்கு தெரியுமா? செடி கொப்பு கொலதான் பதுங்கி கிடக்கும். அதே போல நல்ல ஆத்மாக்கள் இன்னைக்கு பூமியில 50 எத்தனை பேரை பிறந்திருக்கலாம், ஆனா எல்லாத்தையும் ஒரு முக்திக்கு எடுக்க மாட்டாரு. நல்ல ஆத்மாக்கள் அவனை தேடுற பிள்ளைகளை மட்டும்தான் என்ன சொல்றாரு, செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் நல்ல பிள்ளைகளை நான் அவனை மோட்ச வீட்டு கூட்டு போறேன், அவனை இறப்புக்குரிய அந்த மண் உலகில நான் அவனை துன்பப்பட விடுறது இல்ல, நான் என்னுடைய உலகத்துக்கு நான் சாஸ்வதமாகிய பரலோகத்துக்கு நான் கொண்டு போறேன், சிவலோகத்துக்குங்கிற சாமி. அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன், வழிபாவன் செய்திடுவேன், பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்திலேங்க. பெருமாள் இறைவனுடைய வார்த்தை இது. இது வந்து ஆழ்வார்களோ நாயன்மார்களோ எழுதிய வாசகம் கிடையாது. பெருமாள் எம்பெருமானுடைய வார்த்தை. அவன் சொல்றான், அயோக்கிய பயல்களை அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து சுட்டிடுவேன்னா ஆக்கினேன், நரகத்தில் தண்டனை என்ன, பாவி அவன் செத்து பஸ்மமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திடுவாங்க. உடல் பசுமாயிருமானே, இங்க என்ன வேணாலும் செய்வான், பண்ற வரைக்கும் விட்டுருவாரு. எமன் வருவான், கூட்டிட்டு போவான், அவனுக்கு ஆத்மாவுக்கு தண்டனை நிச்சயம் உண்டுங்கிறாரு. ஆனா நல்ல பிள்ளைகளை இந்த முயல் குட்டி மாதிரி நல்ல தேர்ந்தெடுத்து கூட்டு போறேங்க எங்க மேல. புரியுதா உங்களுக்கு? அதனாலயா நீங்க இங்க வந்து முக்தி அடையணும்னாலும் அவனுக்கு பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் தேவைப்படுது. ஆனா அவன் திருந்தினா வாய்ப்பு உண்டு. எவ்வளவோ மகான்கள் சொல்லியிருக்காங்க, உபதேசங்கள் இருக்குது. இதெல்லாம் இவன் கேட்டான்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு வந்து நிச்சயமா இவனுடைய ஆத்மா வந்து மேல மேல எடுக்கப்படும். சாமி அதான் சொல்லுவாரு, பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோர்க்கு, நோக்கிய கருணையுண்டாம் நோயிலாது இருந்து வாழ்வார், தாக்கிய வாசகத்தின் தன்மையை நம்புவோர்க்கு வாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தாமங்கிற வீடு எங்க இருக்கு? நமக்கு மேல இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ வைகுண்டம் எப்படி கிடைக்கும்? சாமி என்ன சொல்றாரு, அந்த அவருடைய உலகத்துக்கு என்னுடைய சாஸ்வதமாகி என்னுடைய உலகத்திற்கு சூரியன் ஒளி தருவதில்லை, சந்திரன் ஒளி தருவதில்லை, அக்னி தேவனும் ஒளி தருவதில்லை, நட்சத்திரங்கள் ஒளி தருவதில்லை. அது என்னுடைய மேலான ஸ்தானம், அதுவே பரமபதம். பரமபதம் என்ன? பரம யாரு? சிவன். சிவனுடைய உலகம். அங்க யார் ஒளியா இருக்கா? நம்ம அப்ப சிவபெருமா ஒளியா இருக்காரு அங்க. புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா புரியுது. அங்க சூரியன் ஒளி தருவதில்ல, சூரியன் ஒளி பூமிக்கு தான், அங்க கிடையாது. அவருடைய உலகத்துக்கு அவரே ஒளியா இருக்காரு. விளக்குதா? அததான் சாமி சொல்றாரு. அதாவது பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோருக்கு, நோக்கிய கருணையுண்டாம் நோயில்லாத வாழ்வார், தாக்கிய வாசகத்தை நீ நம்பணும். அவருடைய வார்த்தையை, எம்பெருமானுடைய வார்த்தையை நீ நம்புனா உனக்கு ஜீவன் முக்தி வீடு பேரு கிடைக்குங்கிறாரு. அதான் சாமி கீதையில தெளிவா சொல்லுவாரு, ஸ்ரத்தா வான நசுயஸ்ஸ சுனு யாதபி யோ நரக சோபி முக்தக சுபான் லோகான் புண்ணிய கர்மானாம் பாரு கீதையில. அதாவது எந்த மனிதன் நம்பிக்கையுடனும் குறை காணாதவனாகும் என்னுடைய கீதா சாஸ்திரத்தை கேட்கவாவது செய்வானோ, நீங்க படிக்க வேண்டாம், அவனுக்கு படிக்க நேரில் விட்டுரு, கேட்கவாவது செய்வானோ அவனும் பாவங்களிலிருந்து விடுபட்டு புண்ணிய காரியங்கள் செய்தவர்களுடைய அவர்கள் அடையும் அந்த புண்ணிய உலகங்கள் அடைகிறான்கள். இதைய காதுல கேட்டாலே புண்ணியங்கிறாதான் சாமி சொன்னாரு. அது என்ன, தினமொரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம், கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றோர் தொலைத்தினர் பிரயோஜனம். கேட்டா உனக்கு படிக்க நேரிலே விட்டுறா, காதுல கேளு ஒரு நேரம் என்னுடைய திருமொழியை கீதைய காதுல கேளுங்காரு, அகில வாசகத்தை கேளுங்காரு. கேட்பானா? எல்லாம் சினிமா பாட்டை தான் பாடுறான், இப்படி போன சீரியலை தான் பாக்குறான். வெறும் சீரியல் மோகம், சினிமா மோகம். எப்படி நீங்க முக்தி அடைய முடியும் சொல்லுங்க? எப்படி முக்தி அடைய முடியும்? கொஞ்சம் பேர் இருக்காங்க, சாமி அதான் சொன்னாரு, கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கான் கலியுகத்துல, அவனா கூட்டிட்டு போயிடும். அதான் செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன் சாமி. எப்படி? அதான் சொன்னாரு கலியுகத்துல. சாமி சொல்றாரு, பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோன் வீண்டிய கலியன் வந்த விசனத்தால் கையிலேயகி சாண்டவர் தமக்காய் இந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அள்ளி செய்ய அம்மானை எழுதலுட்டேன். எம்பெருமானே சொல்றாரு. சொன்னவன் யாரு? இந்த வாசகத்தை சொன்னவன் எம்பெருமான் எனக்குள்ளது சொல்றான்னு சொல்லி. இன்னைக்கு ஜோதிட சிகாமணி யாரு? ஜோதிடத்துக்கு தலைவன் யாரு? சகாதேவன். அந்த சகாதேவன் சொல்றான்,
சகாதேவ சீடர் சொல்றாரு. அதாவது துவாபரயுகத்தை கிருஷ்ணன் முடிச்சா, கலியம் பிறந்தா, மீண்டும் இறைவன் சாதுக்களை ரட்சிக்க இறங்கி வரான் அப்படின்னு யார் சொல்றா? சகாதேவன் சொல்றான். அததான் சாமி கீதையில சொன்னாரு, பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஸ்குதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யதா யதா தர்மசிய கிளநீர் பவதி பாரதா அபியுத்தானம தர்மசிய ததாத்மானம் சுர்ஜாமிங்கன்னாரு. எப்போதெல்லாம் தர்மத்தின் குறைவும் அதர்மத்தின் ஓங்குதலும் ஏற்படுகிறோம் அப்போதெல்லாம் நான் வரேன். என்னுடைய வருகைக்கு நேரங்காலம் கிடையாது. என்னுடைய அவதாரத்துக்கு இன்னைக்கு இத்தனை தேதி தான் வரணும்னு விதி விலக்கு கிடையாது. தர்மம் அழியும் போதெல்லாம் நான் எந்த உருவத்துல வேணாலும் வருவேன்னா எம்பெருமா வருவான். இன்னைக்கு எத்தனையோ ரூபத்துல இருக்கான் பூமியில. நம்ம ஏன் சொல்லணும் பேரை? தர்மத்துக்காக இறைவன் ஒவ்வொரு ரூபத்துல வரான் செய்வான். புரியுதுங்களா? கண்டிப்பா வருவான். அதனால இப்ப நீங்க என்ன பண்றீங்க? என்னையா